ஸ்பாட்டிஃபையோட ட்ரெண்டிங் நவ் தமிழ் பிளேலிஸ்ட்ல கருப்பு படத்தோட சூப்பர் ஹிட் சாங் இருக்கு. அது என்ன சாங்? இது இருக்க வாய்ப்பு இருக்கு. நீயே சொல்லு. மீதி பாட்டு ஏன் இல்லைன்னு தான் எனக்கு தோணுதே தவிர ஒரு பாட்டு தான் இருக்குன்னா வெரி ஸ்மார்ட். ஓகே. ஏ கருப்பா மாறாண்டா அது இருக்கு. அது இல்லாம வெரப்பா காட் மோட் பிகின்ஸ். எஸ். அப்படியா? ஏங்க எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். இன்னும் எல்லா ரீல்ஸ்லையும் வந்துனே இருக்கு. நான் இப்படி பார்க்கும்போது கல்யாணத்துலலாம் வெரப்பா போட்டு ஆடுறாங்க. ஓகே, காட் மோட் பிகின்ஸ். எஸ். அந்த ஒரு क्वेश्चन தான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இனி கேட்டா நீ அடிக்க வருவேன்னு எனக்கு தெரியும். சோ அதனால ஐ அம் கோயிங். சோ தி ஸ்டேஜ் இஸ் ஆல் இருக்கு. காட்டுங்க. இது எல்லாமே கிராஸ்வேர்ட் க்ளூஸ் தான். ஓ அப்படியா? நான் நினைச்சேன் என்ன கேட்கறதுக்கு வந்துட்டு நீ கேட்காம போறீங்கன்னு. இல்ல உன்னை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நல்லா கேட்பாங்க. ஓகே, தேங்க் யூ வினிதா. தேங்க் யூ so much. நன்றி. ஆக்சுவலாக இந்த இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பட ப்ரொமோஷன் டைமில் ஒரு மீட் அண்ட் கிரீட் பண்ணேன் இந்த ஷோக்கு. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஷோ இல்லை, இருந்தாலும் ஒரு பச்சை சட்டை ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு ஒன்று நடத்தணும் அப்படி தோணுச்சு. நான் ஆரம்பிக்க போகிறேன்றதுனால அது கொஞ்சம் எனக்கு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தவங்களாம் ரொம்ப அன்பாக பாசமாக எமோஷனாலே என்னை அடித்தாங்க. இந்த 2 வருஷத்தில் இந்த உலகம் என்ன இவ்வளோ மாறிடுச்சு. ஒருத்தன் வந்து கேட்க வைக்கிறான், இன்னொருத்த வந்து நான் 3D பிரிண்டிங், ஆனால் உங்களுக்காகவே இந்த 3D பிரிண்டிங் பண்ணேன் அப்படின்னா சூப்பர்ரா தம்பி, இதை இப்போ ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்றான். ஸோ வந்து எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் மனசு உடஞ்சி இருந்தாலும் ஒரு 6 மணி நேரம் தான் அந்த ஈவெண்ட் நின்று பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்னைக்கு டு see lot of people who listen to the podcast, we're going to start again. We've already started பச்சை சட்டை the resurgence. Yes, we started ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கா இருக்குது. அன்றைக்கி ஆரம்பின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அதனால் அன்றைக்கி ஆடிப்பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்பீக் அண்ட் மேக் இட் as a monologue, I wanted to speak to you all. நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து இந்த ஷோ ஆக்சுவலாக கேட்டிருக்கீங்க 4 நாள் முறுக்கு டைம்லேருந்து? என்ன எல்லாருமே கேட்டிருக்கீங்க. வாவ், த்ருவாங் சி த பவர் ஆஃப் சென்னை, வெல்கம் டு சென்னை எங்க ஊழு. த்ருவாங் தான் ஸ்பாட்டிஃபையோட ஹெட்டு. அதனால தான் இந்த ஈவெண்ட்டில் வந்து அவர் முதல்ல பேசிட்டாரு. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்குறது இன்னொரு ஹெட்டு. ஹாய் ரித்து. சரி, இப்போ வந்து நான் உங்ககிட்ட முதல்ல பேசுகிறேன். ஸோ ஐ கேன் டேக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யூ கைஸ். நம்ம பேசலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து எமோஷனலாக எதாவது ஆச்சுன்னா நான் அழுவேன், நீங்களும் அழலாம். அது இன்ஸ்டாகிராமில் அர்ஜய் பாலாஜி ஈவெண்ட்டுக்கு போனால் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜ்லேயே வரும். ஸோ யாராவது முதல் கேள்வியோட நல்லா ஆரம்பிக்கலாம். யாராவது கேள்வி? பச்சை சட்டை இல்லை இது, இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேளு. உன் பேர் என்னப்பா? இன்னும் உன்னை செட் பண்ணி உட்கார வச்ச மாதிரி கையில் ஆல்ரெடி எப்படி மைக் வந்தது உனக்கு? புரியல, மைக்கில் பேசு. வேலை செய்யாது. இப்போ பாரு. சூப்பர். அது இப்போ செய்த குட்ரா. சொல்லுப்பா, உன் பேர்? விக்னேஷ். சார் myself விக்னேஷ். myself பாலாஜி. Good to see you myself. Good to see you sir. Tell me myself. ரொம்ப தேங்க்ஸ் first of all, நீங்க எங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. மைக் நான் வாய் கிட்ட வச்சு பேசுறா. இங்க வச்சுக்கவா? என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பக்கத்துல இருக்க அவனுக்கு ஹெல்ப் பண்றா. மைக் பிடிச்சு வர. உங்களை பார்த்த ஒரு பதட்டத்துல. இல்ல நீ மைக்க போடுறா அவங்கிட்ட. நானே இல்ல சார், பிடிச்சிக்கிறேன் சார். புடுறா அவங்கிட்ட. நீ பிடிச்சிக்கவே மாட்டேங்கிறடா. அவன் பிடிப்பானுங்க. இப்ப பேசு. ஓகே சார், உங்களை பார்த்த பதட்டத்தில் தான் சார். ஏன்னா ரொம்ப நாளாக உங்களை நான் பார்த்துட்டு இருக்கோம். இது 3rd டைம் 4th டைம் மெரினா ப்ரோட்டஸ்ட், அதுக்கு முன்னாடி சென்னை அந்த வெள்ளத்துலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இப்போ தான் பேசுறதுக்கு ஃபஸ்ட் டைம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. உங்கள் பாட்காஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு சோகமாக இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணியிருக்கு. யாரோ நம்ம கூட பேசுகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் அஸ். ஸ்டார்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். பட் ஆனால் சீக்கிரமாக எப்படி ஒரு வீக்லி ஒரு 2 அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். திரும்ப நீ சொல்றதுக்கு பாட்காஸ்டே நீ கேட்க சோகமா இருக்கும்போது உனக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்குமா நான் பேசுறது? உங்க பாட்காஸ்ட் இல்ல, எல்லா பாட்காஸ்டும். சரி, ஓகேப்பா. நான் வாரத்துல 2 வாட்டி 5 வாட்டி கூட உங்க வீட்ல டெய்லி வந்து பேசிட்டு போறேன். சார் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சின்ன வீக்னஸ்? சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சின்ன கிஃப்ட் இருக்கா? வாப்பா. இப்பதான் வெளில டெம்போ நிறுத்தி வச்சுட்டு வரேன். நார்மலா இந்த மீட் அண்ட் கிரீட்ல எல்லாம் எக்கச்சக்க கிஃப்ட் வருது. என்ன இதை ப்ரமோட் பண்ணுமா? சூப்பர்ப்பா தம்பி. தேங்க்யூ. புக்கு தான் பின்ன, இது வேற என்ன இருக்கும்? தேங்க்யூப்பா தம்பி. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பச்சை சட்டை பச்சை ராப்பரோட கொடுத்துருக்காரு பாருங்க. இவர் வந்து கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம். எல்லா கிஃப்டையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் அவரோட வேலையே. இன்னும் நிறைய நல்லா ஜோக்கு வரும்டா. இப்போயே இவ்வளோ எல்லாம் கை தட்டாதரா. கேள்வியா கேளுங்கடா. வாப்பா ராஜா. ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு சீனா நின்று என்ன இதில் நியாயமாக இருக்கா? இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு இது எதுக்கு போட்டு வந்தேன்? இப்படி நீ இப்போ கூல்னா நாங்கள் நம்பணும். அவர் பேர் கேளுங்க. அஜய். என் பேர் அஜய். ஹாய் அஜய். ஹாய். கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி நிறைய கதை சொல்கிறப்போ பேர் மாற்றப்படுறதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? எல்லாத்துலேயுமே நிஜமாலே பேர் மாற்றி தான் சொல்கிறீங்களா, இல்லை சம்டைம்ஸ் பேர் மாற்றாமலே சொல்கிறீங்க?
இந்த ஷோ கேட்குற எல்லாருக்குமே தெரியும், யூ கான் மேக் பொய் கதைகள் எவ்ரி வீக். இதில் நடந்த ஆல்மோஸ்ட் 90-95% விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்திருக்கும். இந்த 5% விஷயங்கள் என் சுற்றி இருக்கிற யார் லைஃப்லையாவது நடந்திருக்கும். சிலது என் லைஃப்பில் நடந்து நான் சொன்னேன்னா டேரெக்டாக மாட்டிப்பேன். ஒரு வாட்டி இந்த ஷோவில் நான் ஒரு கதை சொன்னேன். இப்போது நான் நிறையா அந்த டைமில் வந்து நடிக்கிறதுக்கு கதை கேட்கும்போது எல்லா கதையும் வந்து ஹீரோக்கு ஏதாவது ஒரு நோயோடையே வருது, இது நோய் சீசன் போல் இருக்குன்னு நான் ஒரு எபிசோடில் சொன்னேன். பார்த்தா ஒரு பெரிய டேரக்டர் ஒரு கதை அமைச்சிருந்தார் எனக்கு. அவர் மேலே செம்ம காண்டாகி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் அசிங்கமாக திட்டினார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான கதைகள் இருந்ததுன்னா நான் வேறு யாராவது வச்சு சொல்வேன், பெயர் மாற்றி தான் சொல்வேன். பெயரோடு சொன்னேன் அப்படின்னா என் லைஃப்பில் பாதி ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போயிருக்கும். ஸோ நிறைய கதைகளில் என் தாய் இன்வால்வ்டாக இருப்பாங்க, நிறைய கதையில் என் வீட்டில் ஃபேமிலியில் க்ளோஸ் மெம்பர்ஸ் யாராவது இன்வால்வ்டாக இருப்பாங்க. ஸோ எவ்ரி நேம் இஸ் சேஞ்ச்டு. சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமாக ஒரிஜினல் நேம் வந்துடும், அப்புறம் பஞ்சமிட்டாய்க்கு ஃபோன் பண்ணி அதை எடிட் பண்ண சொல்லிடுவேன். ஸோ எல்லா கதையுமே வந்து பேர் மாற்றி தான் சொல்லுவேன். அதான் எனக்கு நல்லது. நான் உயிரோட நல்ல சந்தோஷமாக நீண்ட காலம் இருக்கணும்னா பேரை மாற்றி சொல்கிறது தான் நல்லது. அஜய், இதை கேட்கறதுக்காக இந்த ஹெட்ஃபோன்ஸ் போடணும் வந்த பாரு நீ. சூப்பர்ப்பா. வேற யாராவது இல்லை? ஃபஸ்ட்டு ஓகே, இப்போ தான் வந்தேன். கேர்ள், ஃபர்ஸ்ட் கேர்ள் இந்த ஈவினிங் நீங்கள் தான் யார் வேணாலும் கேளுங்க. 2 பேரில் இருமா, உன் பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க முடிச்சுட்டு வரட்டும். ஹைமா, ஐ லைக் யோர் சானியா மிர்சா ஹேர் ஸ்டைல். Thank you. My name is Aarthi. End question. First question. There is a lot of emotional dependency on you. இப்போ 2 வருஷமா இல்லைல்ல, ஸோ ரொம்ப வாய்டாக இருந்தது எனக்கு. எவ்ரி டைம் ஐ டிரைவ் ஒரு 20 நிமிஷம் அந்த பாட்காஸ்ட் அந்த கேட்கலன்னா இட் ஃபீல்ஸ் வெரி எம்டி. ஸோ ஹவு இஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ? பிகாஸ் அது கேட்கலன்னா இட்ஸ் வெரி எம்டி. அது கேட்டால் தான் அந்த ஜேர்னி, அந்த டே, அந்த வீக்கே எனக்கு வந்து it feels so relaxed, and the stories especially. So how does it feel for you to take that responsibility? Rendavathu question, how does your creativity, the process works in the story, the reach agano, idu enak share பண்ணனும். ஏன்னா இந்த வீக்லி சொல்லணுங்கிறது ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு, பட் இதுதான் எனக்கு சொல்லணும்னு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆகுது? சரி, ஃபர்ஸ்ட் திங் I'll answer your first question. உங்களுக்கு எனக்கு புரியுது எனக்கு எப்படி இருக்கும்னா, சில நேரத்தில் வந்து நான் டெய்லி சவுக்கு சங்கர் கேட்டுனே இருப்பேன். எனக்கு அவர் கேட்கலன்னா அன்றைக்கி நாளே கம்ப்ளீட்டே ஆகாது. இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக. ஆனால் சில நேரத்தில் அவர் வந்து அரெஸ்ட் ஆகிடுவார். சில நேரத்தில் அவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரொம்ப எனக்கு ஐ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இஸ் கட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே வாட் ஈ ஃபீல்ஸ் ரைட். ஸோ அதனால் சில நேரத்தில் அவர் வந்து ப்ராப்ளம் வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன ஏன் சவுக்கு சார் இப்படி ஆயிடுச்சேன்னு நிஜமாலே நான் சொல்கிறேன். லைக் எனக்கும் புரியும், ஐயோ இவர் நம்ம டெய்லி கேட்குறோன்றதை தாண்டி உண்மையை ஒருத்தன் சொல்கிறான் சத்தமாக, அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது, ஆனால் அவன் சொல்லும்போது எனக்கு உண்மையாக ஃபீல் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம் ஐ ஃபீல் பேட் வென் இஸ் அவே ஃபார் அ லாங் டைம். சில நேரத்தில் அந்த கேஸ்லாம் வரும்போது காலையிலேருந்து கோர்ட் இதுவே பார்த்துணும், ஜட்ஜ் என்ன சொன்னார், ஜட்ஜ் கடவுளே இந்த ஜட்ஜி யூடியூப் பார்க்குறவராக இருக்கணுமே நினச்சிப்பேன். ஸோ இந்த ஷோவும் அது மாதிரி நிறையா பேருக்கு ஐ சி வென் த ஆப்சன்ஸ் இந்த 2 இயர்ஸில் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் மெயில்ட் மீ, மெசேஜ் மீ இன்ஸ்டாகிராமில். எனக்கு இது ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப இதுன்னா இது வந்து நிறைய பேரோட ஹோல்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது நிறைய பேர் வந்து 1 லட்சம் 1 கோடியாக எனக்கு தெரியாது, பட் ஈவன் இஃப் இட் இஸ் 100 people 1000 people, ஐ வாண்ட் டு கிரியேட் அ கம்யூனிட்டி டு சே அந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டான வழியில் போகணும், நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி பேசணும், அவங்க லைஃப் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வாரம் எப்படியாவது வந்து பேசுகிறது எனக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். And also lot of things happen to me and I get நான் தப்பான வழியில் போவேன், கரெக்ட் பண்ணிப்பேன், நிறைய தப்பான ஆளுங்களை லைஃப்பில் என்டர் பண்ண விடுவேன், அதுக்கப்புறம் அவங்கள துரத்துவேன். இது எல்லாமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணும்போது எதையும் சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இது ஆரம்பிச்சது. அண்ட் ஐம் ஹாப்பி வி ஆர் ஸ்டார்டிங் அகேன். ஐம் நாட் கோன் டு குவிட் எனி டைம் சூன். அடுத்த படம் டைரக்ட் பண்ணாலும் ஐ வில் கண்டினியூ திஸ். ஏன்னா முன்னாடி அது வந்து முதல் டைம் நான் ஒரு பெரிய படம் பண்ணுறேன்னும் போது ஐ வாண்ட் டு புட் ஆல் மை எனர்ஜி இன் டு ஒன் திங். ரைட் நவ் ஐ நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் போத். அதனால் நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி, எவ்ரி வீக் I'll be there. எதை சூஸ் பண்ணுன்றது அந்த வீக் தான் டிசைட் பண்ணும். சில நேரத்தில் சின்ன வயசு 4வது நடந்த கதை எதுன்னு சொல்லுவேன், அந்த வீக்கில் எதுவுமே நடந்திருக்காது. எல்லா வீக்கும் எதாவது நடந்துனே இருக்குமா? நடக்காது. நான் இதில் வேறு ஜோக்காக பேசினா உங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேன். இதெல்லாம் போயிட்டு கமெண்ட்ரியில் பண்ணு, இங்கே வந்து ஏதாவது சீரியஸாக கதை சொல்லுன்றீங்க. ஸோ அதனால் ஏதாவது வாரம் நடக்காது. சில நேரத்தில் வந்து என் லைஃப்பில் நடக்கலைன்னா வேறு யாரோ லைஃப்பில் நடக்குதா பார்ப்பேன். அதுவும் இல்லைன்னா சின்ன வயசுலேருந்து எடுத்துன்னு போய் சொல்லுவேன். பட் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் வாட் டு ஐ ஃபீல் அட் தட் பாயிண்ட். ஸோ இந்த நாளைக்கு வர வேண்டிய ஷோ நான் இன்னும் ரெக்கார்டே பண்ணல, பட் ஐ ஆல்ரெடி நோ வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ சில வாரத்தில் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவுமே தோணவே தோணாது. சும்மா ரேண்டமாக ஏதோ போடுவோம் அப்படி எனக்கு மனசு வராது. பட் ஆனால் அந்த வாரத்தில் அந்த நாளில் என் மூடு என்னவோ அதுதான் அந்த ஷோ.
தேங்க்யூ ஆர்த்தி. ஆன்சர் இன் 10 மார்க்ஸே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ ஆர்த்திக்கு முன்னாடி கீர்த்தி, அன்றைக்கி தான் மைக் கை தட்டுற கீர்த்தி. உங்கள் பேர்? சக்தி அண்ணா. ஐயோ எக்கா அடிக்குது. நர்வஸாக இருக்கா? எனக்கு அப்படி தான் இருக்குது. சீன் போட்டு இப்போ கோட்லாம் போட்டு வந்து நிற்கல. கேளுங்க. ஓகே அண்ணா, குயிக் கொஸ்டின். அதாவது என்ன பண்ணுறீங்க சக்தி ஃபஸ்ட்டு? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா. சூப்பர்மா. ஓகே. ஸோ யூ ஆர் மேரிட் இயர்லியர். அதாவது அட் தட் பீரியட் ஆஃப் யுவர் லைஃப் டைம் யூ ஆர் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிளிங். ஸோ ஆஃப்டர் தட் யூ பிகம் அன் ஆர்ஜே அண்ட் ஸ்டார்டட் டு ஆக்டிங் இன் ஃபிலிம்ஸ். ஸோ கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணீங்க, அப்புறம் டேரக்டர் ஆனீங்க, ஹீரோ ஆனீங்க. நவ் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாட்காஸ்ட்டும் பண்ணுறீங்க. இது எப்படின்னா உங்களால் இது எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையுமே யூ வேர் 100%. எல்லா இடத்துலையுமே உங்களோட 100% இருக்குது. ஃபிசிக்கலாக நீங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கீங்க. இது எல்லாமே உங்களால் எப்படி ஒரே டைமில் மேனேஜ் பண்ண முடியுதாண்ணா? You started like pan-Indian English and all, then you shifted to Tamil. Okay, you want English answer or Tamil answer? Any answer? எப்படி வேணாலும். See, 100% எனக்கு தெரியலம்மா. See, thing is that இப்போ நான் என் ஃபேமிலியோட ஜாலியாக சந்தோஷமாக அவங்கள நல்லா வச்சுக்கிறதுக்காக தான் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். நம்ம எல்லாருமே அதுக்கு தானே வேலை செய்வோம். என்னோட ப்ரியாரிட்டி வந்து என் வீட்டில் இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப்க்கு தேவையானதை என்னால் பண்ண முடியணும். இதுக்கு ஒரு டூலாக நான் வேலையை பார்ப்பேன். ஆனால் அந்த வேலை வந்து சும்மா போயிட்டு பண்ணிட்டு வராமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை பண்ணுறது. நான் இந்த ஈவினிங்காக வந்து அவங்க August 9th ஸ்பாட்டிஃபைல சொன்னதுலேருந்து நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். August 9th பச்சை சட்டை ஈவெண்ட். ஸோ நேற்றுலேருந்து எனக்கு வயிற்ற கலக்கிட்டே இருக்குது. ஐயோ நாளைக்கு ஈவெண்ட் இருக்குது, கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக நடக்கணும். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் எவ்ரி லிட்டில் ஈவெண்ட் இன் மை லைஃப். அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி க்யூரியஸ் ஆல் த டைம். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு வாட்டி ஷாருக் கான் சொன்னார், ஐ எம் க்ளோரியஸ்லி ரெஸ்ட்லெஸ் ஆல் த டைம். நான் எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக நானும் அதே மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துகிட்டே இருப்பேன். எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ நான் கருப்பு ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாள் ஆக போகுது. 100வது நாள் விழாவில் வரப்போகுது. எஸ், இது வரைக்கும் ஐ ஹவ் நாட் மூவ்ட் ஆன். ஐம் ஸ்டில் ஸ்டேயிங் வித் த சேம் ஒர்க் பிகாஸ் இட்ஸ் அ பிக் ஹிட் இன் மை லைஃப். ஒரு பெரிய வெற்றி என் லைஃப்பில். ஸோ ஐ வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் மூமெண்ட். ஐ வில் டேக் திஸ் ஆஸ் மை பிட் ஸ்டாப் டு கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ஒர்க். ஸோ எனக்கு எல்லா மைல் ஸ்டோனுமே நான் அது பாட்காஸ்ட்டில் ஒரு துருவாங் சொன்னார், இந்த டாப் 2 பாட்காஸ்ட் ஃபஸ்ட்டு வாரத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில். எனக்கு இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன். நான் இதை செமையாக செலிப்ரேட் பண்ணுவேன். நாட் தட் ஐ வில் டேக் 10 days லீவ் 2 வாட்டி, அது கிடையாது. ஆனால் என்னோட சின்ன சின்ன விக்டரியும் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் எனர்ஜி டு கண்டினியூ டூயிங் வாட் ஐ டூ. அவங்க சொன்னாமல் நான் 2006 தான் ஃபர்ஸ்ட் வேலை ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி பார்த்தா இது 20 years. ஐ ஸ்டில் ஃபீல் வெரி யங், ஃப்ரெஷ். எனக்கு இது ரொம்ப தூரம் பண்ணணும், நான் ஒரே வேலையை திருப்பி பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ஐ திங்க் அந்த ஆட்டிடியூடு தான் நிறைய எனர்ஜி கொடுக்கும். அண்ட் இப்போவும் வந்து இந்த சீசன் நல்லா போகணுமேன்ற பயம் வந்து எனக்கு இந்த ஒவ்வொரு எபிசோட்லேயும் கரெக்டாக போயிடணும். அதனால என்னால் 100% கொடுக்கறதுக்கு ஐ திங்க் தட் பயம் ஹெல்ப்ஸ். அண்ட் ஃபேமிலி கூட இருக்கிறது தான் என்னோட ப்ரியாரிட்டின்றதுனால அவங்களுக்கு என்ன வீட்லேயே இருக்க மாட்டேன்றியே அந்த ஃபீல் கொடுக்காமே இவ்வளோ வருஷம் நான் வேலை பண்ணிட்டேன். ஸோ கடவுள் ஏதோ கைண்டாக கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. தேங்க்யூம்மா.